ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். தலைமுடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரி செய்யறதுக்கு இந்த வீட்லேயே வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயில். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, ஒரு 3 வந்து நெல்லிக்காய் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம், ஒரு 4லேருந்து ஒரு 5 வந்து செம்பருத்தி இலை, பூ கிடச்சா பூவும் சேர்த்து எடுத்துக்கோங்க, 20 சின்ன வெங்காயம், துளசி இலை எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரிஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, லாஸ்ட்டாக வந்து ஆலோவேரா. இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கு தேவையான அளவுகள் தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். எதுலையுமே வந்து ஈரப்பதம் இருக்கவே கூடாதுங்க. ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த செம்பருத்தி இலையை வந்து 2 இதில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட துளசி இலையும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஊற வச்ச வெந்தயமாக எடுத்துக்கோங்க. ஆனால் ஈரப்பதம் இல்லாமல் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெந்தயம் ஊறி இருக்கணும், ஆனால் ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது. வெந்தயம் சேர்க்கும்போது நம்ம முடி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஆலோவேராவில் இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த சின்ன வெங்காயத்தில் தோலை நீக்கிட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்க அந்த சீடை வந்து நீக்கிட்டு அந்த நெல்லிக்காய் மட்டும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். நம்ம எல்லா பொருளையும் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா அப்புறம் வந்து இந்த ஆயில் வந்து ஒரு சிக்கு ஸ்மெல்ல வர ஆரம்பிச்சிடும். தண்ணி எதுவும் சேர்க்காம இது போல் வந்து கோர்ஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா அடிக்கனமான இரும்பு கடாயை வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1/2 லிட்டர் வந்து சுத்தமான செக்கில் ஆன தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்காங்க. இது போல் வந்து செக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் எண்ணெய் வாங்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து செக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்க. லைட்டாக எண்ணெய் சூடாகன்னு செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த விழுது சேர்த்துக்கப்புறம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த பொருள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அதில் இருக்கிற எசன்ஸ் ஃபுல்லாக வந்து இந்த ஆயிலில் வந்து சேரும். இப்போ இந்த ஆயில் வந்து ஒயிட்டாக தான் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த ஆயிலோட கலர் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளும் வந்து நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிட்ருக்கு. எண்ணெயோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். ஏன்னா இந்த ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். ஹேர் ஆயில் பண்ணும்போது வந்து வீடு ஃபுல்லாக ஒரே ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும். செம்ம வாசனையாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேர்த்த ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லது. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க. அது வந்து நம்ம முடிக்கு வந்து டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துக்கும். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முடி வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனராக ஒர்க் பண்ணும். எல்லாமே பொருட்கள் வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து முடி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து நல்லா குரோ ஆக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு ஹேர் ஃபால் அந்த கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முடி வந்து நல்லா பிளாக்காக வச்சுருக்கோம். கிரே ஹேர் இருக்க கூட யூஸ் பண்ண கூட நமக்கு வந்து முடி வந்து நல்லா பிளாக் ஆகும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே இந்த ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆயில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயிலோட கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு 24 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுடுங்க. இது போல் இரும்பு கடையில் ஒரு ஓவர் நைட் விடும்போது அந்த இரும்பு சத்து வந்து அந்த ஆயிலோட சேருங்க. நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு. இந்த ஆயிலோட கலர் பாருங்கள், அதோட டெக்ஸ்டர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் துணி இல்லைனா இது மாதிரி ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம கடைகளில் வந்து கெமிக்கல் உள்ள ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கும் இது மாதிரி வீட்டில் வந்து ஆயில் ரெடி பண்ணி நல்ல ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குறைவான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பொருளே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம முடி நல்லா க்ரோ ஆகும். இதை மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா என் முடி வந்து நல்லா க்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது கூட சேர்த்து நம்ம இன்டேக்கும் எடுத்துக்கணுங்க. நம்ம உள்ளுக்கும் வந்து நம்ம அயன் சத்து நிறைய வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும்போது தான் அதோடு சேர்ந்து இந்த ஹேர் வந்து நல்லா க்ரோ ஆகும். வெளியில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு முடி நல்லா க்ரோ ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஆகவே ஆகாது. நம்ம வெளியில் அப்ளை பண்ணணும், அதே டைமில் உள்ளுக்கும் வந்து நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் சாப்பிடும்போது தான் முடி வந்து நல்லா க்ரோ ஆகும். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வீக்லி ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹெட் மசாஜ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயில். நாங்கள் வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். நல்லாவே இருக்கும். ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி கிளாஸ் பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1 இயர் ஆன வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.